ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஷோ பீப்புள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப புதுசாக இருக்குது ஃபங்க்ஷன். அப்புறம் இந்த படம் பற்றி சொல்லணும் என்னென்னா, நான் வந்து ஆரியா கிட்ட அடுத்து அவரோட ப்ரொடக்ஷன் நான் பண்ணுறேன். ஸோ அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் சொல்கிறதுக்காக போனேன். ஆக்சுவலாக நான் என்னோட முன்னாடி நான் பண்ண படம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த வாட்டி பெருசாக ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய சீன் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டெல்லாம் போய் சொன்னேன். ரொம்ப சீரியஸாக கேட்டு ஃபுல்லாக கேட்டு முடிச்சுட்டு வச்சு அமரகாரன் படம் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. சார் நான் 2 நாள் கழிச்சு வரேன், நீ அந்த பாதிப்பில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்பி ஒரு 10 days கழிச்சு மறுபடியும் போய் வந்து இப்போ பேசலாம் சொல்ல ஆரம்பிச்சுருக்காங்க. போயிருக்காரு அப்படியே ஊட்டிக்கு போயிருக்காரு. அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆரம்பிச்சு படம் ரொம்ப நல்ல லொக்கேஷன் அவ்வளோ நல்லா இருக்குது. அவர் இவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி ஒரு படத்தை பற்றி பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ரொம்ப எக்ஸைட் ஆகி சொன்னார், மச்சி வீட்லேயே ஒரு போட்டி உருவாயிருச்சா, நான் புதுசாக நல்லா பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ இதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தோட சாங்ஸ் கேட்டிருக்கேன், இந்த படத்தோட விஷுவல்ஸ்லாம் பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஸோ சத்யா வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. ஏன்னா இந்த படம் வந்து ஒழுங்காக பண்ணணும்னு சொல்லிட்டு வேறு எதுவும் கான்செப்ட் பண்ணாமல் ஃபுல் ஒரு விஷயம் எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும். ஸோ எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் மச்சி நானும் இது மாதிரி ஒரு போயிட்டு லவ் ஸ்டோரி பண்ணலான்னு நீங்கள் சொல்லக்கூடாது, நமக்கு அதெல்லாம் தெரியாது. அது ஒன்று தான் வருத்தமாக இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்கும் வாழ்த்துக்கிறேன்.